எல்லோருக்கும் வணக்கம். ஜூலை மந்தினுடைய எக்ஸ்பைரி ஒரு சாப்பி ட்ரேடிங்காக முடிவடைஞ்சிருக்கு. ஃப்ளாட்டாக ஒரு -10 புள்ளிகள் சரிவடைஞ்சு 23,980 கிட்ட க்ளோஸ் வச்சுருக்கு. 24,000க்கு கீழே தான் இந்த ஜூலை எக்ஸ்பைரி க்ளோஸ் வச்சுருக்கு. இன்றைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. எல்லாமே நல்லா 3 to 5% வரைக்கும் மேலே கொடுத்துருக்கு. இப்போ நாளையினுடைய மார்க்கெட் நிஃப்டியில் நம்ம ஏன்னா கீழே இந்த 900 உடச்சிட்டு கீழே வரும் நம்ம எதிர்பார்க்கலாமா, இல்லை 24,050க்கு மேலே போகுமா? ஏன்னா இன்றைய மார்க்கெட் பெருசாக இந்த 24,050க்கு மேலே போகலை. அதேமாதிரி 23,950க்கும் கீழே பெருசாக கீழே வரல. இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நாளைய மார்க்கெட் நம்ம பொறுத்த வரைக்கும் ஏன்னா இப்போ லாஸ்ட்டு 2 டேஸ்மே பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஒரு ரேலி இல்லை தான். இப்போ இங்கேருந்து கொடுத்த ஒரு கேப் அப் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நாளைக்கு கீழே வருமா? ஏன்னா 23 இந்த லெவல்ஸ், அதாவது 23,950 23,950க்கு கீழே மார்க்கெட் இந்த 23,950 கீழே இருந்து இந்த 23,900 சப்போர்ட்டை உடைச்சிருச்சு அப்படின்னாவே திரும்ப நம்ம அடுத்தது எதிர்பார்க்கறது 23,800 சாலிடாக நம்ம எதிர்பார்க்கலாம். 800 820 நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி 800லேயும் சப்போர்ட் எடுக்கல அப்படின்னா திரும்ப இன்னும் செல்லிங் ப்ரெஷர் வருதுங்க பட்சத்தில் அடுத்தது 700 வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த கேப்பை பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை மார்க்கெட் கீழே வர மாதிரி ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு சடனாக இங்கேருந்து பவுன்ஸ் ஆகுது, 950 உடச்சிட்டு இங்கே 900லேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப இந்த 950 உடச்சிட்டு மேலே வரும் பட்சத்தில் நல்லாவே பையிங் வந்துச்சு அப்படின்னா அடுத்தது 24,050 பிரேக் பண்ணிவிட்டு நல்லா மேலே போகும் பட்சத்தில் இங்கே நல்லாவே 24,050 பிரேக் பண்ணிட்டு அப்படிச்சுனாவே நல்ல இந்த இடத்துல பையிங் வர ஆரம்பிச்சதுனாவே அடுத்தது 24,140 150 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி 150 உடச்சிருச்சு அப்படின்னா அடுத்தது 200 220 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாச்சும் ஒரு பக்கம் ஒரு டவுன் சைடு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த 950 உடச்சிட்டு மார்க்கெட் கீழே இருக்குங்கிற பட்சத்தில் இந்த 900 சப்போர்ட் எடுக்காமல் கீழே வந்துருச்சு அப்படின்னா நல்லாவே 800 வரைக்கும் வரும். இந்த இடத்துல ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப இந்த 900க்கு மேலே வரும் பட்சத்தில் நல்லாவே ஃபோர்ஸாக பையிங் வரும் பட்சத்தில் திரும்ப 24,050 உடச்சி மேலே 24,150 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. மெயினாக பார்த்திங்க அப்படின்னா நாளைய மார்க்கெட்டில் 24,050 ஒரு லெவலு, அடுத்தது 23,950 ஒரு லெவலு. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய லெவல்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.